guys, welcome to my channel. என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு குட்டி போய் கேஷவ். ஸோ இவனை இன்றைக்கி நாங்கள் கிருஷ்ணனாக மாற்றிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா. ஸோ இன்றைக்கி தான் இது எல்லாத்தையும் ஷார்ட் எடுத்தோம். இன்றைக்கி தான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபுல்லாகவே நம்ம திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சடனாக இன்றைக்கி ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸோ சுட இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ புல்லாங்குழல் வேணும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கலர் ஷீட், அப்புறம் வெல்வெட் கிளாத்தில் அந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் போனால் 30 rupees தான் இன்றைக்கி நான் செலவே பண்ணியிருக்கேன். சடனாக இன்றைக்கி மார்னிங் எல்லாம் செய்ய ஆரம்பித்து இன்றைக்கி பண்ணோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் ஃபுல்லாக நான் இந்த பேப்பரால் ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கலர் பேப்பர்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ இதுக்கு இந்த மாதிரி கலர் ஷீட் தான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பேப்பர் வாங்கியிருக்கேன். அண்ட் இதை இந்த பேப்பர் ஃபுல்லாக நான் ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் சில பேர் நிறையா பேப்பரே நல்லா ரோல் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அழகாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கில் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். புல்லாங்குழல் பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் ரெட் கலர் ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் எல்லோ அங்கங்கே சின்னதாக ஸ்டிக் பண்ண போகிறேன். கொஞ்சம் பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன். புல்லாங்குழல் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் எண்டிங்கில் நான் அழகாக தொங்க விடணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. நிறையா தேவையில்லாத பீட்ஸ்லாம் நிறையாவே இருக்கும், நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது தகுந்த மாதிரி நம்ம கலராக இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி எது வச்சு அழகாக இருக்குமோ பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் இதில் ஓட்டை போட்டிருந்தேன். ஸோ ஹோல் இருந்ததுனால நான் இதை இதில் நான் தொங்க விட்டுக்க போகிறேன். ஸோ அழகாக அப்படி ஆடிட்டுருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன் அவன் கையில். ஸோ இதை வச்சு ஃபுல்லாக அதே தான் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தான். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ அதை கையில் வச்சுட்டே தான் இருந்தான். அதை அவன்கிட்டேருந்து வாங்கினோன்னே அவனுக்கு பிடிக்கல, உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ எங்கள் வீட்டு குட்டி கேஷவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக தேவைப்பட்ட ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இதெல்லாம் என்கிட்ட தான் இருந்தது. நிறையா பீட்ஸு, ஸ்டோன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் மெயினாக இந்த ஷீட், எல்லோ கலர் ஷீட் பார்த்திங்கன்னா அதுதான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் கிரீடத்துக்கு நான் அழகாக இந்த மாதிரி ஷேப்பாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான ஷேப் மாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பேக் சைடு வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெல்வெட் ஷீட்டில். ஸோ சார்ட்டில் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது அவ்வளோவா நிற்காது. ஸோ எனக்கு இந்த ஷீட் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் கோல்ட் கலர் கண்டிப்பாக நான் வாங்கிட்டேன். நம்ம என்ன விதமான காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம இந்த கலர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நான் கோல்ட் கலரில் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம அழகாக சின்ன பீட்ஸ் எல்லாம் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ கைக்கும் நான் அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். கைக்கு 2 அண்ட் மேலே கிரீடம் வைக்கிற மாதிரி இதை அழகாக நான் ஸ்டோனில் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் மார்னிங் டக்குன்னு நான் ஒட்டிட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ அழகாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் இல்லை, இது ஒரு விதமான பீட்ஸு. அண்டு கீழேயும் அழகாக பீட்ஸ் தொங்குற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன் சைடில். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எந்த மாதிரியான கயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுவில் 2 பக்கமும் நான் கட்டி விட்டுட்டேன். ஸோ இது அழகாக நிற்கிது. பேப்பரை விட இது ரொம்ப அழகாக நிற்கிது. நான் இன்றைக்கி செஞ்சோம் இல்லையா. ஸோ நல்லா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி கைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் 2 பக்கம் ரோப் வச்சு கட்டி 2 ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டோம். இருக்கிற வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதனால் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் நீங்கள் கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். எதையும் தூக்கி போடாமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் தோடு செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 பொட்டு எடுத்திருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட காது குத்திருக்க மாட்டாங்க இல்லையா குட்டி பையன். அதனால் இந்த எல்லோ கலரில் அந்த ஷீட்டில் எல்லோ கலர் ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டோன் மேலே வைக்கிறேன். ஸோ கீழே அழகாக தொங்கணும் இல்லையா, அழகாக இருக்கும்ல. அதனால் குட்டி மணி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு நூலில் எடுத்துகிட்டு அண்ட் ஒயிட் கலர்
மணி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கோல்ட் கலரில் மணி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே அழகாக தொங்குற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னடா பண்ணுறது தோடுக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோனு, அங்கே வந்து கொஞ்சம் ஹோல் இருக்கும், அதனால நான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் வச்சு டைட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்டோனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த எல்லோ கலர் பேப்பரில் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போனா அழகாக இது வந்து கீழே அழகாக தொங்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான் மெத்தடு. அந்த சில பேர் தோடுக்கெலாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே வாங்குவாங்க. ஸோ நான் வந்துட்டு ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஸ்டோனை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அது மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொட்டு இருக்கு இல்லையா, அந்த பொட்டை நான் வந்துட்டு பின்னாடி ஒட்டிட்டேன். ஸோ முன்னாடி வந்து கம் வச்சு அந்த எல்லோ கலர் பேப்பருக்கு பின்னாடி ஒட்டிட்டேன். ஸோ அது வந்து ஸ்டிஃபாக நின்றுடும். அப்புறமே நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். அதே மாதிரி 2 தோடு நான் வந்து முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். அண்ட் மோதிரம் கூட இதிலே பண்ணலாம். ஸோ குட்டி பையன் கண்மண் இருக்க மாட்டான். ஸோ அதனால் தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுவும் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு இன்னொன்றும் பண்ணியிருக்கேன். இது வந்து எடுக்கும்போது நம்ம அழகாக தோடு நம்ம வந்து பொட்டு மாதிரி நம்ம வந்து அவனோட காலில் தொங்க விட்டுடலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் முடிச்சாச்சு. மதியம் 1:00 ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்புறம் 2, 2, 3, 4, 5லாம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அவன் அழகாக அமைதியாக காட்டிகிட்டு இருந்தான், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீட்ஸ், இது வந்து கண்டிப்பாக நான் வெளியில் வாங்கியிருந்தேன் அவனுக்கு கைக்கு போடுறதுக்காக. ஸோ இப்போ தான் குட்டி பையன், அதனால் அவனுக்கு பேங்கிள்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்தது, இது யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம கண்டிப்பாக அழகாக பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கேஷவ் இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டிக்கர். ஸோ ஒரு அழகாக வச்சு இந்த புல்லாங்குழல ஆட்டிகிட்டே இருப்பான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.